வெல்கம் டு ஹிடன் குக் சேனல். நாம் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பாதி தேங்காய், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் இது ரெண்டத்தையும் அரைச்சி பால் எடுத்துக்கலாம். கெட்டியான பாலை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு தண்ணி பாலை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அது கூட 2 முட்டை, 2 பல்லாரி வெங்காயம். பல்லாரியை சின்னதாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பவுலில் 2 முட்டையை உடைச்சி எடுத்துக்கலாம். அதை நல்லா பீட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு பீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அது கூட 2 கப் அரிசி மாவு, இடியாப்ப மாவு தான் எடுத்திருக்கேன். கூடவே 1 கப் மைதா மாவு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவு கொஞ்சம் டைட் ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சுருந்த தேங்காய் பாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி வராமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எடுத்து வச்சுருந்த தேங்காய் பால் எல்லாத்தையும் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மாவு கெட்டியாக இருக்கக்கூடாது, தண்ணியாக தான் இருக்கணும். அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஆப்பத்துக்கு மாவு ரெடி பண்ணுவோம்ல, அதே பக்குவத்துக்கு இதுக்கும் மாவு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மாவு ரெடி பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறது ரொம்பவே ஈஸி. வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு சீக்கிரமாகவே ரெடி பண்ணிடலாம். மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மாவு இந்த அளவுக்கு தண்ணியாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பேன் வச்சுக்கிறேன். ஹீட் ஆனதுக்கப்புறம் மாவு சேர்த்துட்டு இந்த மாதிரி பேனை சுற்றிக்கிறேன். மாவு எல்லா பக்கமும் ஈக்குவலாக இருக்கணும். நீங்கள் ஆப்பம் சுடுறதுக்கு யூஸ் பண்ணுற பேன் இருந்தால் கூட வச்சு அதில் சுட்டு எடுத்துக்கலாம். இது கூட சிக்கன் குழம்பு வச்சு இன்றைக்கி நான் சர்வ் பண்ண போகிறேன். ரொம்பவே டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியான எக் அப்பம் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.